சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விளக்கமறியல் கைதி கோமாவில், சகோதரியிடம் 2 மணி நேர விசாரணை. பேரிடரால் பாதிக்கப்பட்ட வீதிகளை புனரமைக்க 190 பில்லியன் தேவை, ஜனாதிபதி தெரிவிப்பு. பேரிடர் நிவாரணம், யாழ் மாவட்டத்தில் நடந்த பாரிய மோசடி, கம்மன் பிளவின் தகவல். கடுமையான மின்னல் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கோட்டாபயவுக்கு எதிரான விசாரணை, லலித் குகன் வழக்கு தொடர்பில் யாழ் நீதிமன்றம் உத்தரவு. நீதி பெறுவதற்கான போராட்டம், ஜெனீவாவுக்கு முக்கிய கோரிக்கை கடிதம். அதிகரித்துள்ள சிங்கள குடியேற்றங்களால் வவுனியா வடக்கிலிருந்து வெளியேறும் தமிழர்கள், 23 பாடசாலைகள் மூடப்பட உள்ளதாக ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விளக்கமறியல் கைதியொருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த 1 மாத காலமாக கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது சகோதரியை யாழ்ப்பாண போலீசார் இன்றைய தினம் புதன்கிழமை சுமார் 2.5 மணி நேரம் விசாரணை செய்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர். புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் கடந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்கு செல்லாத குற்றத்திற்காக போலீசாரினால் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து நீதிமன்ற உத்தரவில் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தலையில் காயம் ஏற்பட்டு தற்போது கடந்த 11ஆம் தேதி முதல் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் கடந்த வாரம் குறித்த இளைஞனின் சகோதரி ஊடக சந்திப்பில் அண்ணாவை கடந்த 8ஆம் தேதி வைத்தியசாலையில் சென்று பார்த்தபோது அடித்து போட்டாங்கள் என தன்னிடம் சொன்னார் என கூறியிருந்தார். அந்நிலையில் தாம் அடிக்கவில்லை, சிறையில் தடுக்கி விழுந்தார் என தெரிவித்த யாழ்ப்பாண சிறைச்சாலை நிர்வாகம் இளைஞனின் சகோதரி உண்மைக்கு புறம்பான தகவலை தெரிவித்தார் என பெண்ணிற்கு எதிராக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீஸ் இன்றைய தினம் புதன்கிழமை குறித்த பெண்ணை போலீஸ் நிலையம் அழைத்து சுமார் 2.5 மணி நேரமாக விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டனர். சிவலிங்கம் தர்சன் என்கின்ற ஒரு நபர் ஒரு காயம் காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்றவர் கோமா நிலையில் 20 நாட்களுக்கு மேலாக இருக்கின்றார். இந்த கோமா நிலை தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் அவரது குடும்பத்திற்கு இருக்கின்றது. குறிப்பாக அவரது தங்கை மற்றும் ஏனைய உறவினர்கள் இந்த அவரது நிலை கண்டு மிகவும் வருத்தமான சூழ்நிலையில் இன்று இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு செல்வதும் அவரை பார்ப்பதும் கண்ணீர் விடுவதும் என்று அந்த குடும்பம் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து வருகின்றது. வீட்டிலிருந்து செல்லும் பொழுது திடகாத்திரமாக பூரண சுகத்தோடு சென்ற ஒருவர் இப்படி கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற கேள்வியை அவருடைய சகோதரி பல இடத்தில் கேட்க முனைந்திருக்கின்றார். இறுதியாக ஊடகத்திற்கு வந்தும் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். இதற்கான காரணம் என்னவென்றால் அவர் கைது செய்யப்பட்டு 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 7ஆம் தேதி சிறைச்சாலைக்கு சென்ற பின்னர் அவர் அன்றே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு காயத்தோடு. பின்னர் வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் அவர் கோமா நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் பொழுது அவருடைய தங்கை அங்கு சென்று சிந்துஜா அவர்கள் அவரோடு பேசியிருக்கின்றார். அவர் சிந்துஜா அவர்களுக்கு தெளிவாக என்னை தாக்கி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களுக்கு பாரிய சந்தேகங்கள் இருக்கின்றது. அத்தோடு ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதிக்கு என்ன நிகழ்ந்தாலும் அதனுடைய பொறுப்பை கூற வேண்டிய கடப்பாடு சிறைச்சாலை ஆணையாளருக்கும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கும் இருக்கின்றது. அவற்றை விட்டுவிட்டு இந்த பெண் தன்னுடைய அவல நிலையை ஊடகத்தில் கூறியதற்காக இந்த பெண்ணின் மீது மீண்டும் ஒரு முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர் இன்று காலையில் வைத்தியசாலைக்கு செல்கின்றார், பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு வருகின்றார். கேட்க பார்க்க ஆட்கள் இல்லை. இது ஒரு துன்புறுத்தல் சம்பவமாக நான் இதை பார்க்கின்றேன். ஒரு குடும்பம் அவல நிலையில் இருக்கின்றது. ஒரு என்னென்று தெரியாத ஒரு நிலைமையில் அந்த குடும்பம் வாடிக்கொண்டிருக்கின்றது. குறித்த நபருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று யாருக்கும் தெரியாது. பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கின்றார். அந்த காயத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் அது ஒரு விழுந்த வந்த காயமா என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது. ஒரு குடும்பத்திற்கு சந்தேகங்கள் ஏற்படத்தான் வேண்டும் என்ற இழப்பு அவர்களுடையது. அந்த சந்தேகத்தை சரியான முறையில் நிவர்த்தி செய்ய வேண்டியது போலீசாரினுடைய கடமை. போலீசார் என்பவர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கின்றார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வட்டுக்கோட்டை சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இலங்கை முழுக்கவுமே இந்த கஸ்டடி மர்டர், அதாவது கஸ்டடியில் கொலைகள் என்பது மலிந்து கிடக்கின்றது. நாங்கள் இதற்கு முன்னரும் பல்வேறு நபர்களுடைய இறப்பு சம்பவங்களை பேசியிருக்கின்றோம். இது உண்மையிலேயே தாக்கப்பட்டதா அல்லது விழுந்தாரா என்பது தொடர்பாக ஒரு சுயாதீனமான விசாரணை ஒன்று தேவை. ஏனென்றால் நாளை இப்படி யாருக்கும் இடம்பெறக்கூடாது. அதைவிட முக்கியமான ஒரு விடயம், ஒரு பெண்
இப்படியான ஒரு பாதிப்பிலே முன்வந்து இந்த விடயத்தை தைரியமாக ஊடகங்களுக்கு பேசும் பொழுது நாம் அனைவரும் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். மாறாக அவருக்கு 1008 கேள்விகளை தொடுத்து அவரின் மீது முறைப்பாடுகளை செய்து அவரை துன்புறுத்துகின்ற செயற்பாடை செய்வது மிக கேவலமான ஒரு வேலை. இதை இந்த போலீஸ் தரப்பு செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அத்தோடு அவருக்கான பூரண சட்ட உதவிகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஜேஎம்ஓவினுடைய அறிக்கையை கோர இருக்கின்றோம். இது தொடர்பாக மேலதிகமாக நீதிமன்றத்தினூடாக என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது மனித உரிமை ஆணைக்குழுவிலே மீண்டும் ஒரு முறைப்பாட்டை செய்வதற்கு இருக்கின்றோம். போலீஸ் தலைமையகத்திற்கு இதை தெரியப்படுத்துவோம். பாராளுமன்றத்தில் இதை பேச வைப்போம். இதில் என்ன நடந்தது என்பதை அறிவதற்கான பூரண உரிமை இந்த குடும்பத்திற்கு இருக்கின்றது. அவர்கள் எந்த முன்முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் அவர்களது சந்தேகம் நியாயமானது, அவருடைய வருத்தம் நியாயமானது. எனவே அவற்றிற்கான பதிலை கூற வேண்டிய கடப்பாடு போலீஸுக்கு இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு ஊடக நண்பர்கள் தயவு செய்து ஒரு பெண் முதல் முறையாக ஊடகத்துக்கு வந்து பேசும் பொழுது அவரால் முழுமையாக சரியாக பேச முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அவரது அண்ணா வருத்தமான சூழ்நிலை இருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை சரியான முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களுடைய ஊடக நண்பர்களுடைய கடமை என்பதை நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இந்த சமயத்தில் இந்த குடும்பத்திற்கு ஒத்துழைப்போடும் அவர்களுக்கான உதவிகளோடும் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி. 2.5 மணி நேரம் இந்த வழக்கு தொடர்பாக ஆங்காங்கே பிழையான தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது யார் செய்கின்றார்கள் என்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் நேரடியாக அந்த விவரங்களை அறிந்த வகையில் இன்று போலீசாருடனும் பேசிய வகையில் கூறுகின்றேன். அவர் ஒரு கைகலப்பு தொடர்பான ஒரு வழக்கிலே தான் அவர் நீதிமன்றத்திற்கு செல்லாத காரணத்தினால் பிடியாணை மூலம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போதைப் பொருளோ வேறு விடயங்களோ கிடையாது என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னும் ஒன்று, வேறு யாராவது போதைப்பொருள் விடயத்தில் கைது செய்யப்பட்டால் கூட அவர்களை தாக்குவதற்கோ அவர்களை கொலை செய்வதற்கோ அல்லது கோமாவிற்கு அனுப்புவதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது என்பதையும் மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொள்கின்றேன். இது மக்களினுடைய பாதுகாப்பு தொடர்பானது. போலீசார் மக்களினுடைய பாதுகாப்புக்கு உரித்தானவர்கள். அதை கேள்விக்குறியாக மாற்றுபவர்கள் அல்ல என்பதை நாங்கள் அவர்களுக்கு அடித்து கூற வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். நன்றி. டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் உள்ள முக்கிய வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைப்பதற்கான 190 பில்லியன் ரூபாய் தேவை என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இதனை தெரிவித்தார். தற்போதுள்ள ஏற்பாடுகளிலிருந்து சுமார் 40 பில்லியன் ரூபாவை பயன்படுத்தலாம் என்ற திட்டம் உள்ளது. 150 பில்லியன் ரூபாவை நாம் தேடி பிடிக்க வேண்டும். அதை நாம் வழங்க முடியும் என்று ஜனாதிபதி கூறினார். நுவரெலியா மாவட்டத்தில் அவசரகால வீதிகள் சீரமைப்புக்கு சுமார் 100 மில்லியனும், பெய்லி பாலத்திற்கு 120 மில்லியன் மற்றும் கடுமையான சேதமடைந்த வீதிகள், மதகுகள் மற்றும் அணைகளை சீரமைப்பதற்கு சுமார் 14 பில்லியன் தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். டிட்பா பேரிடரில் அழிவடைந்த வீடுகளுக்காக வழங்கப்பட உள்ள நிதி கணிப்பீட்டில் ஊழல் நடந்துள்ளதாக பிவித்ருஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். பிவித்ருஹேல உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடத்திய விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே இந்த தகவல்களை அவர் வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், டிட்பா பேரிடரில் அழிவடைந்த வீடுகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட கணிப்பீட்டின்படி யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரின் கையொப்பத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நெடுந்தீவு பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் குளறுபடி நடந்துள்ளது. நெடுந்தீவு பிரதேசத்தில் 1216 வீடுகள் அழிந்து உள்ளதாகவும் 304 லட்சம் தேவைப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஆனால் 2025ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பிரகாரம் 293 வீடுகளே காணப்படுகின்றன. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி 1216 வீடுகள் அழிவடைந்துள்ளதாக குறிப்பிட முடியும்? இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் 893 வீடுகளே இருந்துள்ளன. இது எப்படி டிசம்பர் மாதம் 1216ஆக அதிகரித்தது? நெடுந்தீவில் உள்ள மக்கள் தீவுகளை விட்டு நகரங்களுக்கு குடிபெறுவது வழமையாகும். மேலும் இதை அண்டிய பிரதேசங்களான வேலணை பிரதேசத்தில் 544 வீடுகளே அழிவடைந்துள்ளன. 2025ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் 4379 வீடுகள் உள்ளன. காரை நகரில் 2025ஆம் ஆண்டு 3527 இருந்த நிலையில் 668 வீடுகள் டிட்பா பேரிடரில் அழிந்துள்ளன. அத்தோடு நல்லூரில் 791 வீடுகள் அழிந்துள்ளன. மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 18,616 ஆகும். ஏனைய பிரதேசங்களின் நிலைமை இவ்வாறு இருக்கும் நிலையில் நெடுந்தீவு கணக்கெடுப்பில் இலக்கங்களில் குளறுபடி இருப்பதாலே எமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. நெடுந்தீவில் அனைத்து வீடுகளும் அழிந்துள்ள நிலையில் இருந்ததை விட அதிகரித்தது எப்படி? இந்த ஊழலை அரசாங்கம் அறிந்து கொள்வதற்கு முன் நாம் கண்டுபிடித்துள்ளோம். இதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு தெரியப்படுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளார்.
மேற்கு மற்றும் சப்ரகமு மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் கடுமையான மின்னல் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகமு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு அதிகம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. மின்னலால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பிலும் சாட்சியம் அளிக்க அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் யாழ்ப்பாணம் வருவதற்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதனை நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிடப்பட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்க பகுதியில் வைத்து முதல் நாள் காணாமலாக்கப்பட்டனர். அதனையடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆள்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திற்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. அந்நிலையில் குறைத்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ச மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்து வந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக தோன்றி மன்றில் சாட்சியம் அளிக்க தனது சட்டத்திறனிகள் ஊடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார். அதனை அடுத்து கோட்டாபய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட மன்று அடுத்த வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் இன்று ஒரு வழக்குக்காக நாங்கள் இன்றைய யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு முன்னால் நிற்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய வழக்கறிஞர் நுவான் போபகே மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் புபுது ஜெயகோடாவுடன் நானும் இருக்கின்றேன். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், வடகிழக்கிலே தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன தீர்வு என்று தாய்மார் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டத்திற்கு ஆரம்ப காலகட்டத்திலே 14 வருடத்திற்கு முன்னர் இதே நாளில், அதாவது ஒரு மனித உரிமை நாளில், ஒரு மனித உரிமையை போற்றக்கூடிய ஒரு நாளில் லலித் மற்றும் குகன் ஆகியோர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து இந்த காணாமலாக்கப்பட்டோருடைய உறவினர்களோடு இணைந்து ஒரு ஏற்பாடொன்றை செய்வதற்காக, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்காக ஆரம்பகட்ட பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். இன்று வரை அவர்கள் தொடர்பாக எந்த விதமான செய்திகளும் இல்லை. குறிப்பாக கேலிய ரம்புக்வெல அவர்கள் பாதுகாப்பு படையினரும் இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அன்றைய பாதுகாப்பு செயலராக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. எனவே இவர்களிடம் பொறுப்பு இருக்கின்றது, பொறுப்பை கூற வேண்டிய அவசிய கடப்பாடு இருக்கின்றது. லலித் குகனினுடைய இந்த கடத்தல் காணாமலாக்கப்படுதல் தொடர்பான வழக்கை முற்றாக இல்லாமல் செய்வதற்காக, அந்த வழக்கையும் காணாமல் செய்வதற்கான சகல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கோட்டாபாயவை சாட்சி சொல்வதற்காக அழைத்த பொழுது இந்த யாழ் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறதாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார். இது நாட்டு மக்களையும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தையும் நீதித்துறையையும் பாதுகாப்பையும் அவமதிக்கின்ற ஒரு செயல் என்று நாங்கள் கூறுகின்றோம் தொடர்ச்சியாக. ஏனென்றால் கோட்டாபாய தன்னுடைய தேர்தல் காலத்தில் எத்தனையோ தடவைகள் யாழுக்கு விஜயம் செய்திருக்கின்றார், யுத்த காலத்தில் எத்தனையோ தடவை விஜயம் செய்திருக்கின்றார். இன்று எந்த ஒரு சிக்கலும் இல்லாத நிலையில், பாதுகாப்பு பிரச்சனை இல்லாத நிலையில் வடக்கு கிழக்கு இருக்கின்றது. அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக பொய்க்காரணங்களை கூறி நீதிமன்றத்திற்கு வராமல் இருக்கின்ற இந்த கோட்டாபாய தொடர்பாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த கடத்தல் மற்றும் காணாமலாக்களுக்கு பின்னால் இவர்களுடைய பங்களிப்புகள் இருக்கின்றது என்பதை இப்படியான செயற்பாடுகள் மூலம் தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே மனித உரிமையை காப்பதற்காக வடகிழக்கில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கோருவதற்காக, அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக வந்த லலித் குகனுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிந்தே தீர்வோம். அவர்களை காணாமல் ஆக்கியோருக்கு தக்க தண்டனை பெற்றுக் கொடுத்தே தீர்வோம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த வழக்கை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி. இன்றைய வழக்கின் முக்கியமான ஒரு விடயமாக வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி கோட்டாபாய அவர்களை
ஒரு சத்திய கடிதாசி ஒன்று முடித்து தருமாறு கோரியிருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு அவருக்கு என்ன பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை முற்றுமுழுதாக தெளிவாக குறிப்பிட்டு கூற சொல்லியிருக்கின்றார்கள் நீதிமன்றத்தால். வலுக்கட்டாய காணாமலாக்கப்படுதல் முள்ளிவாய்க்கால் அவலத்தில் மட்டுமே தொடங்கியதல்ல. ஈழத்தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே முன்னெடுக்கப்பட்ட அநீதி என திருகோணமலை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது. மனித உரிமைகள் தினத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த குறித்த சங்கத்தின் தலைவி செபஸ்டியான் தேவி மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளார். இது தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில், இலங்கையின் வடக்கு கிழக்கில் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாங்கள் உலகளவில் 2வது அதிக எண்ணிக்கையிலான காணாமலாக்கப்பட்டவர்களை கொண்ட நாடாகி இலங்கையில் நீதி பெறுவதற்கான போராட்டத்தை பக்கச்சார்பற்ற சர்வதேச நீதிமுறை மூலம் முன்னெடுத்து வருகின்றோம். இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் பாகுபாடற்ற நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகின்றோம். வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்படுதல் முள்ளிவாய்க்கால் படுகொலையில் மட்டுமே தொடங்கியதல்ல. ஈழத்தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே இலங்கை அரசு இதை திட்டமிட்ட இன ஒடுக்குமுறை கருவியாக பயன்படுத்தி வந்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வீடுகளில் இருந்தும் அடைக்கலம் கோரிய முகாம்களிலிருந்தும் பாடசாலைகள் செல்லும் வழிகளிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர். 2009 முள்ளிவாய்க்காலில் உச்சகட்டத்தை அடைந்த போரின் இறுதி கட்டத்தில் மட்டும் 1,46,679 பேர் கொல்லப்பட்டோ காணாமலாக்கப்பட்டு உள்ளனர். மேலும் 21,000க்கும் மேற்பட்டோர் இலங்கை பாதுகாப்பு படைகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் காணாமலாக்கப்பட்ட இவர்களில் பெண்கள் உட்பட 59 சிறுவர்கள் அடங்குவர். போருக்கு பிறகு கடந்த 16 ஆண்டுகளாக நீதிக்காக போராடும் 350க்கும் மேற்பட்ட உறவினர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நிலை அறியாமலே உயிரிழந்தனர். சிறுவர்கள் காணாமலாக்கப்படுவதில் இலங்கை உலகில் முன்னணியில் உள்ளது. ஐக்கிய நாடுகளின் சபை இலங்கை அரசுக்கு திருப்திகரமான காலவகை வழங்குவது எங்களுக்கு ஆழ்ந்த வேதனையாக உள்ளது என கூறப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கில் தற்போது அதிகரித்துள்ள சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் காணி அபகரிப்பு நெருக்கடிகள் காரணமாக வவுனியா வடக்கிலிருந்து அதிகளவில் தமிழ் மக்கள் வெளியேறியுள்ளதாகவும், கிராமங்களில் மக்கள் இன்மையினால் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் 23 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் மேலும் சில பாடசாலைகள் மூடப்படும் நிலையிலும் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே வவுனியா வடக்கில் இடம்பெறும் திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் அபகரிப்புகளை தடுக்குமாறும், தமிழ் மக்கள் தமது பூர்வீக நிலங்களில் வாழும் வாழ்வுரிமையை உறுதிப்படுத்துமாறும் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்க வேதநாயகன் ஆகியோரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற நிலையிலே இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வடமாகாணத்தில் அதிக பாடசாலைகள் மூடப்பட்ட கல்வி வலயமாக வவுனியா வடக்கு கல்வி வலயம் காணப்படுகின்றது. அந்த வகையில் வவுனியா கல்வி வலயத்தில் 23 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இவ்வாறு அதிகளவில் பாடசாலைகள் மூடப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த காரணத்தினை அதிகாரிகளான நீங்கள் எம்மிடம் தெரிவித்ததாலேயே எம்மாலும் அந்த பார பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக வவுனியா வடக்கில் பெரும்பான்மை இனத்தவர்களின் அத்துமீறிய குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதால் எமது மக்கள் வெளியேறுகின்றனர். அத்தோடு பாடசாலைகளில் வள பற்றாக்குறைகளும் காணப்படுகின்றன. இந்த காரணங்களினாலேயே வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் இவ்வாறு பாடசாலைகள் அதிகளவில் மூடப்பட்டுள்ளது என்றார். இந்நிலையில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மா பட்ரிக் டிரஞ்சன் இதன்போது பதிலளிக்கையில், எம்மை பொறுத்தவரைக்கும் வளப்பற்றாக்குறை காரணமாக எந்த பாடசாலைகளும் மூடப்படவில்லை. மாணவர்கள் இல்லாமையினாலேயே பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. அந்த வகையில் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் மூடப்பட்ட 23 பாடசாலைகளில் பெரும்பாலான பாடசாலைகளை ஆளுநரையும் அழைத்துச் சென்று பார்வையிட்டிருந்தோம். அந்த வகையில் அந்த பகுதிகளில் மக்கள் இல்லாமையிலாலேயே பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. மாணவர்களின் தொகை குறைவடைவதால் மூடப்படுகின்ற நிலையிலும் இன்னும் சில பாடசாலைகள் காணப்படுகின்றன என்றார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், வவுனியா வடக்கு என்பது மிகவும் பின்தங்கிய ஒரு பிரதேசமாகவும் இங்கு சிங்கள குடியேற்றங்களினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், காணிகள் அபகரிப்பு ஏற்படுகின்ற பாதிப்புகளினால் இந்த பிரதேசங்களிலிருந்து எமது மக்கள் வெளியேறி வருகின்ற மிக மோசமான பாதிப்பு நிலை காணப்படுகின்றது. இந்த விடயத்தில் ஆளுநரும் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்கவும் கவனம் செலுத்த வேண்டும். வவுனியா வடக்கில் இடம்பெறும் காணி அபகரிப்புகள் தொடர்பில் 1 மாத காலத்திற்குள் ஆராயப்படும் என பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதனை விரைந்து மேற்கொள்ளுமாறு பிரதியமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன். வவுனியா வடக்கில் சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் அபகரிப்பு நெருக்கடிகளை தடுத்து எமது தமிழ் மக்கள் தமது பூர்வீக வாழ்விடங்களிலிருந்து வெளியேறாமல் வாழ்வதற்குரிய வாழ்வுரிமையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றேன். இதனைவிட வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் மிக அதிக அளவில் வள பற்றாக்குறைகளும் காணப்படுகின்றன. அதனை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மறுக்க முடியாது.
முடியாது. எனவே வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளின் வள பற்றாக்குறைகளை தீர்ப்பதற்கு வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.